வெல்கம் டு அம்மாஸ் குட்டி கிச்சன். இன்றைக்கி ஹெல்த்தியான கலர்ஃபுல்லான பீட்ரூட் சட்னி செய்ய போகிறோம். இட்லி தோசைக்கெல்லாம் பசங்களுக்கு இப்படி செஞ்சு கொடுங்க. கலர்ஃபுல்லாக இருக்கவும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, இது ரெண்டையும் லேசாக வறுத்துக்குங்க. லைட்டாக வறுபட்டதும் 5 காஞ்ச மிளகாய் இதில் சேர்த்துக்கணும். 5-6 பூண்டு உரித்து சேர்த்துக்கணும். இதையும் லேசாக வதக்கிக்குங்க. காஞ்ச மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இது கூட ஒரு பீட்ரூட்டை வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இதை பச்சை வாசனைலாம் போய் நல்லா வேகிற வரைக்கும் வதக்கிக்கணும். பீட்ரூட்டு ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கிறவங்களாம் ரெகுலராக சாப்பிடலாம். பீட்ரூட்டில் நிறைய சத்து இருக்குது. பீட்ரூட்டை பொரியலாக செஞ்சு சாப்பிட பிடிக்காதவங்க இந்த மாதிரி சட்னியாக செஞ்சு சாப்பிடுங்க. சட்னிக்கு தேவையான உப்பை போட்டு வதக்கிக்கங்க. இது இப்படியே வதங்கிக்கிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே இன்றைக்கான டிப்ஸை பார்த்துட்டு வந்துடலாம். கிச்சனில் சுவிட்சு போர்டெல்லாம் எண்ணெய் படிஞ்சு கருப்பு கருப்பாக இருக்கும். இதை மாதிரி வெட் வைப்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா சுவிட்சு போர்டு, முகம் பார்க்குற கண்ணாடி இதெல்லாம் துடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அழுக்கு ஈஸியாக போயிடுது பாருங்கள். தொடச்சி முடித்ததும் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு பாருங்கள். உங்கள்கிட்ட வைப்ஸ் இல்லை, வேறு எந்த லிக்விடும் துடைக்கிறதுக்கு இல்லாத சமயத்தில் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் பல் வளர்க்குற பேஸ்ட்டு வெள்ளை கலரில் இருக்கும். அதை கொஞ்சம் துணியில் தடவி தேய்ச்சிங்கன்னா பளிச்சுன்னு போயிடும். இந்த பேஸ்ட்டு டிப்ஸு எங்கள் அண்ணன் தான் சொல்லி கொடுத்தாங்க. பீட்ரூட் 5 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்குங்க. தேங்காவை லேசாக வதக்கிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு 30 செகண்டுக்கு வதக்கினா போதும். இது ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள், கலர்ஃபுல்லாக இருக்குது. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி கலந்து ஊற்றிக்குங்க. அடுத்தது தாளிக்கிறதுக்கு ஸ்டவ்வில் கடாய் போட்டு 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றி கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, இது பொரிஞ்சதும் ஒரு காஞ்ச மிளகாயை பிச்சு போட்டுக்குங்க. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு தாளித்து சட்னியில் கொட்டி கிண்டிட்டிங்கன்னா உடலுக்கு மிக மிக சத்தான கலர்ஃபுல்லான பீட்ரூட் சட்னி ரெடி ஆகிடும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அம்மாஸ் குட்டி கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.